இந்த ரெய்டு பண்ணதுக்கப்புறம் அதானி அந்த துறைமுகத்தை விலைக்கு வாங்கிட்டார். அந்த கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்தை வாங்கிட்டாரு. அந்த எல்லா ஷேர்களையும் வாங்கிட்டு அந்த கம்பெனியை கவுத்துட்டாங்க. ஜிவிகே ரயில் நடத்தி மும்பை துறைமுகத்தையே அதானி வாங்கியாச்சு. நாட்டுக்காக உழைக்கிறாரோ இல்லையோ, தன்னை பிரதம மந்திரியாக்கி இவர்கள் 2 பேருக்கும் இந்த ஊராரில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். மகாபெரிய ஊழல். பாலம் இடிந்து விழுந்து விட்டது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். மோடி ஆட்சியில் ஊழல் இல்லை, ஏதாவது இருந்தால் ஊழல் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மோடி ஆட்சி நடைபெறுவதே யாருக்காக தெரியுமா? ஒரு 2 பேர் குஜராத்தில் உள்ள அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஒரு சாதாரண முதலமைச்சராக இருந்தவரை இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இவர்களும் அதை எதிர்பார்ப்பார்கள். அப்போ அவர்கள் என்னென்ன இந்த இவர்களுக்கு ஆதரவாக செஞ்சுருக்காங்கங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டை பார்ப்போம் பாருங்கள். அதாவது குயின்ட் ரெய்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை ரெய்டு போகுது நிறுவனம். அந்த ரெய்டு போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியை அதானி அதை விலைக்கு வாங்கிட்டார். அதுக்கப்புறம் என்டிடிவி உங்களுக்கு தெரியும், அது நம்ம பெரிய அளவிற்கு ஓரளவுக்கு இந்த பிரணாய் ராயுடைய ஒரு ஊடகம், ஆங்கில ஊடகம், ஒரு நியாயமான வகையில் அது நடந்துகிட்டு இருந்தக்கூடிய ஊடகம். திடீர்னு அந்த ஊடகம் ஏற்கனவே ஷேர்களை விற்றுருந்தாங்க தனிப்பட்ட முறையில். அந்த ஷேர்களில் அவங்ககிட்ட போய் அதை வாங்கி எடுத்து திடீர்னு ஒரு அரண்மனை புரட்சி மாதிரி அந்த எல்லா ஷேர்களையும் வாங்கிட்டு அந்த கம்பெனியே கவுத்துட்டாங்க. அப்போ என்டிடிவி அதுக்கு முன்னால் பல்வேறு ரெய்டுகள் நடத்தி இவ்வாறு கடத்தினதுக்கு பின்னால் அதை அதானி வாங்கி கொண்டார். இன்னும் ஒரு அரண்மனை புரட்சி மாதிரி அந்த எல்லா ஷேர்களையும் வாங்கிட்டு அந்த கம்பெனியே கவுத்துட்டாங்க. அப்போ என்டிடிவி அதுக்கு முன்னால் பல்வேறு ரெய்டுகள் நடத்தி இவ்வாறு கடத்தினதுக்கு பின்னால் அதை அதானி வாங்கி கொண்டார். இன்றைக்கு என்டிடிவி நமக்கு அதானி கையில் போயிட்டு, ஆங்கில ஊடகம், உண்மையை சொல்லக்கூடிய ஊடகம், மக்களுக்கான ஊடகம் எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுக அலுவலகம், அந்த துறைமுக அலுவலகத்துக்கு மேலே ரெய்டு. இந்த ரெய்டு பண்ணதுக்கப்புறம் அதானி அந்த துறைமுகத்தை விலைக்கு வாங்கிட்டார். அந்த கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்தை வாங்கிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அம்புஜா, ஏசிசி, அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் அலுவலகங்களெல்லாம் சோதனை நடத்துகிறாங்க. சோதனை நடத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது அது இருக்குது இது இருக்குது சொல்லிட்டு அந்த பெரிய அளவிற்கு அந்த அவங்களுடைய அந்த ஏஜென்சி இருக்க முகமைகள் எதையாவது ஒன்று சொல்லி உள்ளுக்கு போயிட்டாங்கன்னா அதை நான் இல்லைன்னு சொல்லி நிரூபித்து வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதனால் அவங்கள ரெய்டு போனதுன்னா உடனே அது என்ன நடக்கும்னே தெரியாது. ரெய்டு போனதுக்கு பின்னால் அந்த கம்பெனியில் பெரும்பான்மையான பங்குகளை விலைக்கு வாங்கி கொண்டது அதானி. அதுபோல் மும்பை ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஜிவிகே ரைடு நடத்தி மும்பை துறைமுகத்தையே அதானி வாங்கியாச்சு. இதை எல்லாவற்றையும் விட நம்ம பிரதமர் இருக்கார, இரவும் பகலும் ஒரு ஓய்வில்லாமல் உழைச்சி இவர்களுக்காக எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் அவ்வளோத்தையும் நாட்டுக்காக உழைக்கிறாரோ இல்லையோ, உழைச்சி இவங்க 2 பேரும் தன்னை பிரதம மந்திரியாக்கி இவர்கள் 2 பேருக்கும் இந்த ஊராரில் உள்ள சொத்துக்களெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதுதான் ஆல் இண்டியா லெவலில் பல்வேறு இடங்களில் இந்த பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு அப்படி செய்தார்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு ஊழலை நீங்கள் பார்க்கணும். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலையில் உள்ள
நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட 6431 கோடி ரூபாய் செலவில் ஒரு பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேங்கிறது வந்து அவங்க பாஜகவுடைய ஒன்றிய அரசுக்குடைய கண்ட்ரோலில் வருது. அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கட்டி முடித்து ஓராண்டு கூட அது கட்டி முடிக்கலை. அதுக்குள்ளே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டு இன்றைக்கு நேற்றைய முன்தினம் அந்த பாலம் இடிந்து விழுந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போது ஒரு வருஷம் கூட ஆகலை, இப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய ஊழல் 6431 கோடி ரூபாய்க்கு வந்து பாஜக நேரடியாக அதனுடைய அமைப்பு ஒன்றிய அரசாங்கம் இந்த ஊழலை செய்திருக்கிறன்னு சொல்லும்போது, இதுதான் வந்து இவர்கள் செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டம். இத்துடன் இந்த செய்தியை இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.